நாம் முறையாக பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதோடு பல ஆண்டுகள் நாம் நோய் இல்லாமலும் வாழ முடிகிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். கரிசல் மண் பூமிகளில் தானாகவே வளரக்கூடிய மிகப்பெரிய மரவகை தாவரத்துக்கு தான் இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது பெயர். நிறைய சிவன் கோவில்களில் இன்றைக்கி ஸ்தல விருட்சமாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரம் இந்த வன்னி மரம். திருவேற்காடு அருகில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவிலில் கூட மிகப்பெரிய ஒரு வன்னி மரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிகுந்த சூடு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதனால தான் பார்த்திங்கன்னா வன்னி மரத்தை பாரம்பரிய மருத்துவத்தில் உபயோகப்படுத்தும் போது கை தேர்ந்த மருத்துவர்கள் மட்டும்தான் அதனுடைய பகுதிகளை மருந்துக்காக பயன்படுத்துவார்கள். ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தும் போது அறுவை சிகிச்சை செய்து கூட குணமாக்க முடியாத நிறைய நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வன்னி மரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா இந்த ஈசோஃபேகஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை, உணவு குழலும் வயிறும் சேரக்கூடிய அந்த இடங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். இந்த புற்றுநோய் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள் லேசாக தடிமனாக ஆரம்பிக்கிறது. தடிமனாக ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணவு உண்ணும்போது அந்த உணவு முதல் உருண்டையோ இரண்டாவது உருண்டையோ வயிற்றுக்கு சென்று அடைவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறத நம்ம பார்ப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக சென்றுவிடும். திரவ உணவுகளோ அல்லது செமி சாலிடுன்னு சொல்லக்கூடிய திரவ உணவாக மாற்றப்பட்ட திட உணவுகளோ வேகமாக வயிற்றுக்குள் சென்றுவிடும். ஆனால் திட உணவுகள் அப்படின்னும் போது வயிற்றுக்குள் செல்வதற்கு மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஈசோஃபேகல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னி மரம் தான். வன்னி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து நன்றாக ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு மேலே இன்னொரு மண் சீலையை வைத்து சீலை செய்து ஒரு கோழி புடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழியுடைய உயரத்துக்கு ஏற்றாற்போல் விராட்டிகளை அடுக்கி வைத்து உள்ளே வைத்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அது இந்த ஈசோஃபேகல் கேன்சரை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. அதை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை 1 கிராம் அளவுக்கு எடுத்து 3 வேளை உணவுக்கு முன்பு, காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய சாம்பல் இந்த ஈசோஃபேகல் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு வகையான புற்றுநோய் எதுன்னு கேட்டிங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய அசைவ உணவு சாப்பிடுபவர்கள், நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளாத வழக்கம் இருப்பவர்கள், ஆயுர்வேத மருத்துவத்தின்படி பார்த்தோன்னா உண்மையை மறைப்பவர்கள், பொய் சொல்லக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முறை என்னவோ அதே போல் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்லேயும் மாடர்ன் டேஸில் கூட நம்ம அந்த புற்றுநோய் வருபவர்களுடைய தொழில் முறை என்னன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அது இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. காவல்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிகமாக வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைப்பதற்கு வன்னி மரத்துடைய இலைக்கு சக்தி உண்டு. வன்னி மரத்துடைய இலைகளை எடுத்து 100 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் இந்த இலையுடைய சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி கசக்கி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு நாள்பட்ட வயிறு புற்றுநோயாக இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கும் இந்த வன்னி மரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல பலன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு 1 முறையோ 2 முறையோ சில நேரங்களில் 3 முறையோ கூட நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு முறை அறுவை சிகிச்சை அல்லது கீமோதெரப்பி எடுத்துக்கொண்ட பிறகு கூட நம்ம இந்த வன்னி மரத்துடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா
மீண்டும் இந்த புற்றுநோயுடைய வாய்ப்பு ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய், உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களிலேயே மிகவும் மோசமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் தான். காரணம் என்னென்னா, ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்து எடுத்த பிறகு கூட மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருப்பது இந்த மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் தான். இதை சரி செய்யக்கூடிய சக்தி வன்னி மரத்துடைய பஞ்சாங்க சாம்பலுக்கு உண்டு. வன்னி மரத்துடைய வேர், அதோட இலைகள், அதோடைய மரப்பட்டை, அதோட விதைகள் மற்றும் பூ, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு நன்றாக எரிக்க வேண்டும். கீழே நெருப்பு வைத்து எரிக்க வேண்டும், மூடி வைத்து. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பழுப்பு நிறமான ஒரு சாம்பலாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சாம்பலை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை மீண்டும் அடுப்பில் வைத்து அப்படியே கொதிக்க வைத்து ஆவியாக்க வேண்டும். கீழே கிடைக்கின்ற வெண்மை நிறமான அந்த சாம்பலை எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருப்பவர்கள் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாமே என்ன பண்ணலான்னா 200 மில்லிகிராம் அளவுக்கு இந்த ஒரு சாம்பலை சிறிதளவு தேனிலோ அல்லது மோரிலோ கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மீண்டும் மீண்டும் வேகமாக அந்த மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க முடிகிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படுபவர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக 7 வருடங்களாக இந்த வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சாம்பலை மட்டும் மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறை பரிசோதனை செய்யும் போதும் அவர்களுக்கு மூளையில் புற்றுநோய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதே தவிர உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களும் நார்மலாக இருக்க முடிகிறது. அந்த அளவுக்கு மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோயை அதிகமாக மாறி அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விடாமல் செய்யக்கூடிய சக்தி இந்த வன்னி மரத்திலும் பஞ்சாங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே நேயர்களே, வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் மிகுந்த சூடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, மிகுந்த பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, சரியான முறையில் பதப்படுத்தி செய்யக்கூடிய அந்த மருந்தை சரியான மருத்துவ ஆலோசனையின் பேரில் தகுந்த உணவு கட்டுப்பாடுகளோடு பயன்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றை கண்டு நாம் விலகி விடாமல் அதை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்தியா முழுக்க புதிய வழிபாட்டு முறைகள் பல உருவாகி வருகின்றன. புதிய ஒர்ஷிப் கல்ட் என்று சொல்வார்களே, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபரின் பின்னோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில நம்பிக்கைகள் சார்ந்தோ புது புது வழிபாட்டு ஸ்தலங்கள், வழிபாட்டு மடங்கள் அல்லது அது சார்ந்த ஒரு வழிபாட்டு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. ஒரு கார்ப்பரேட் தன்மை கொண்ட பல கார்ப்பரேட் சாமியார்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க உருவாகி வருகிறார்கள். முன்பெல்லாம் நீங்கள் சாமியார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஏதோ ஒரு ஆன்மீக போதனைகளில் ஈடுபடுவார்கள் அல்லது அவர்களுக்கான ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக தங்களை உருமாற்றி கொண்டிருந்ததை தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல மடங்கள் அல்லது பலவிதமான புதிய நவீன சாமியார்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அவர்களே கூட பல கார்ப்பரேட் நிறுவனங்களை நிர்வகிக்கிறார்கள், நடத்துகிறார்கள். உணவுப் பொருள் உற்பத்தி, உணவுப் பொருட்களை விற்பது அல்லது யோகா போன்றவற்றை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வர்த்தக கட்டமைப்பாக உருவாக்குவது, இப்படியான விஷயங்கள். இன்னொரு புறம் அவர்களுடைய மடங்களில் நிறைய பேர், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் நிறைய பேர் போய் சேருகிறார்கள். அதை பற்றிய புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை பிரிந்துவிட்டு அந்த மடங்களில் சேர்ந்து துறவரம் மேற்கொள்கிற போது தங்கள் பிள்ளைகள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள் என்று பெற்றோர்கள் கதறி துடிக்கிற ஒரு காட்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயம் இன்னொரு புறம் அப்படி போய் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் தாங்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அங்கு போய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் விட்டுவிடுவோம்.
இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை சட்ட ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூக ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இது போன்ற மடங்களின் மீது அரசினுடைய கண்காணிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, இவர்கள் எப்படி இங்கு ஒரு மிகப்பெரிய வலைப்பு நிலை உருவாக்குகிறார்கள், இவர்களுடைய வருமானம் என்ன, அதற்கு அரசிடம் கணக்குகள் காட்ட வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு ஏன் இல்லை என்பது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக பேச வேண்டிய விஷயங்கள். ஆனால் நாம் சமூக ரீதியாக இதில் விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு இளைஞன், ஒரு நல்ல படித்த ஒரு இளைஞன், நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களில் நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கானோர் இப்படி வெவ்வேறு சாமியார்களுடைய மடங்களில் போய் ஏன் சேருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். அவருடைய போதனைகளில் அப்படி ஏதாவது ஒரு விசேஷமான அம்சம் இருக்கிறதா என்று பார்த்தால், பல சமயங்களில் அவர்கள் இதற்கு முன்னால் நம்முடைய மரபில் வந்த பல முக்கியமான தத்துவ ஆசிரியர்கள் சொன்ன கருத்துக்களைத்தான் மிகவும் எளிமைப்படுத்தி ஒரு சாதாரணமான சொற்களில் அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர்களுடைய சித்தாந்தத்தினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களிடம் செல்கிறார்கள் என்பதை நம்மால் ஏற்க முடியவில்லை. அதில் புதுமையாக எதுவுமே இல்லை. மாறாக நம்முடைய நவீன வாழ்க்கை முறையில் அல்லது நம்முடைய சமூக வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நாம் சமூக ரீதியாக நிரப்புவதற்கு நாம் தவறிவிடுகிற போது இது போன்ற சாமியார்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். இதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இதை நான் பல தளங்களில் பார்க்க விரும்புகிறேன். அதாவது ஒரு சமூகத்தோடு ஒன்றி வாழ்வது, இதுதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய இயல்பாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய உடல் சார்ந்த தேவைகள், மனம் சார்ந்த தேவைகள், உறவுகளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, குடும்பத்தினரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு, அதேபோல் சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், ஒரு சமூகத்தோடு நாம் எப்படி சேர்ந்து வாழ்கிறோம், நம்முடைய சமூக கடமைகளை, நம்முடைய அந்தரங்க கடமைகளை எப்படி நிறைவேற்றுகிறோம், இதுதான் ஒரு முழுமையான ஒரு மனிதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஆனால் இங்கு ஆன்மீகத்தின் பெயராலோ அல்லது வேறு விதமான துறவு வாழ்க்கை என்பதன் மூலமாகவோ இந்த யதார்த்த வாழ்க்கையிலிருந்து, இந்த நிஜ வாழ்க்கையிலிருந்து மனிதர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள். அப்படி துண்டிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளிலிருந்தும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் கொண்டு செலுத்தப்படுகிறார்கள். இதுதான் உங்களுக்கு அமைதி, இதுதான் உங்களுக்கு இன்பம், இதுதான் உங்களுக்கு விடுதலை என்று அவர்களுக்கு திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிறது. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மனநிலை சார்ந்து நாம் விடுதலையை அடைய முடியாது. நாம் உடல் ரீதியாக விடுதலை அடைய வேண்டும், மன ரீதியாக விடுதலை அடைய வேண்டும், சமூக ரீதியாக விடுதலை அடைய வேண்டும். நமக்கு அரசியல் விடுதலை தேவை, பண்பாட்டு விடுதலை தேவை, மொழி விடுதலை தேவை. இப்படி எண்ணற்ற விடுதலைகளால் ஆனவன் தான் சமூக மனிதன். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சமூக மனிதனை ஒரு தனிப்பட்ட அழகாக மாற்றுவதுதான் இது போன்ற போதனைகளினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த போதனைகளின் காரணமாக இளைஞர்கள் அவர்களுடைய சமூக யதார்த்தத்திலிருந்து, யதார்த்த வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். தங்கள் குடும்பத்தை துறக்கிறார்கள், தாங்கள் வாழுகிற சமூகத்தை துறக்கிறார்கள். மாறாக ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையை ஏற்றுக்கொண்டு அதுதான் உலகம் என்று தன்னை அடைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையில் வருந்தத்தக்கதாக, அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதன் அவன் பிறந்து வளர்ந்து படித்து ஆளாவதற்கு ஒரு குடும்பம் அவனை பாதுகாக்கிறது, அவனுடைய பெற்றோர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எப்படி குழந்தைகளின் மீது பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதோ அதே போல பெற்றோர்களின் மீது, குடும்பத்தின் மீது இயல்பாகவே குழந்தைகளுக்கு கடமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்தவுடன் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் ஒரு துறவை மேற்கொண்டு விடுவேன், நான் இந்த சமூகத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவேன் என்று சொல்வது என்பது உங்கள் உரிமையாக இருந்தால் கூட அந்த உரிமை நியாயமானதுதானா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு 18 வயதிற்கு மேல் உங்களுக்கு முடிவெடுப்பதற்கு ஒரு உரிமை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உரிமைகள் மட்டும்தான் இருக்கிறதா, கடமைகள் எதுவும் இல்லையா? இதை இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு குடும்பம் சார்ந்த கடமைகள் இருக்கின்றன, நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்கள் சார்ந்த கடமைகள் நமக்கு இருக்கின்றன. நாம் வாழுகிற சமூகம், அந்த சமூகம் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேர்வு செய்கிற சுதந்திரம் ஒன்று உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அந்த தேர்வு செய்வதற்கான சுதந்திரமுமே கூட சமூக ரீதியாகத்தான் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் அதற்காக உங்களுக்கு பல விஷயங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் பதிலுக்கு அந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன கொடுக்கப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு சமூகத்திடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்திடமிருந்து நீங்கள் நிறைய பெற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் திடீரென ஒரு நாள் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் துறவை நோக்கி சென்று விடுவேன் என்று சொன்னால் அது சுயநலம் இல்லையா? இப்படி ஒரு போலியான ஒரு துறவு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு பெயர்தான் ஆன்மீகமா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும்.
ஏனென்றால் இந்த இளைஞர்கள் பல சமயங்களில் மன முதிர்ச்சியற்ற நிலையில் இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். நம்முடைய கல்வி அமைப்புகளில் நாம் இளைஞர்களை எப்படி கற்பிக்கிறோம், நம்முடைய குடும்ப அமைப்புகளில் எப்படி இளைஞர்களை கற்பிக்கிறோம்? உன்னுடைய முன்னேற்றம் அதுதான் முக்கியமானது, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதுதான் முக்கியமானது என்று சொல்லி சொல்லி வளர்க்கிறோம். நம்முடைய கல்வி நிலையங்களில் நம் குழந்தைகளுக்கு சமூகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோமா, சமூக பொறுப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோமா, குடும்பத்தினருக்கும் நமக்குமான உறவுகளை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? மாறாக நீதான் முக்கியம், உன்னுடைய வெற்றி தான் முக்கியம் என்று சொல்லுகிற போது ஒரு மனிதன் எனக்கு இதெல்லாம் வெற்றி அல்ல, நான் வேறொன்றை வெற்றியாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று ஒட்டுமொத்தமாக விலகிச் செல்வதும் நடக்கிறது. சமூக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மனச்சுமைகள், இதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலை என்பது எப்படி சாத்தியம்? அது நீங்கள் மனிதர்களோடு இணைந்து நிற்கிற போது, உங்கள் சமூகத்தோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் இணைந்து நிற்கிற போது தான் சாத்தியம். துறவு என்பது ஒரு தீர்வல்ல, தப்பித்தல். இந்த தப்பித்தலை பலர் இங்கே தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாயமாக, வர்த்தகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை என்பது நாம் எல்லோரும் சேர்ந்து பெறுகிற விடுதலையே தவிர அது வெறுமனே போலியான ஆன்மீக விடுதலைகளின் மூலம் அது சாத்தியமாகாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் திருமதி கிரிஜா குமார் பாபு. ஒரு கௌரவ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தாய் சேய் நலம் சார்ந்த பல விஷயங்களை பேச போகிறோம். கருவுற்ற காலத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த நாள்லேருந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெண் சந்திக்கிறா, அவளுக்கான பாதுகாப்பு அப்படின்னும் போது சட்ட ரீதியாக எவ்வளோ தூரம் அது இருக்குது, எந்த அளவுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்தின் தமிழக பிரிவு கௌரவ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து தாய் சேய் நலம் சார்ந்து பல விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு வந்து கருவிலேயே அவளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவோ விழிப்புணர்வு இருக்குது, பெண் சிசு கொலையெல்லாம் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்த்தாலும் இன்னும் பல இடங்களில் அந்த நடைமுறை இன்னும் கடைபிடிக்கப்படுது. அடிப்படை உரிமையே அவளுக்கு பாதிக்கப்படுது. அப்படிங்கிறதுல தாண்டி கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்கள் நலம், பெண்ணுக்கான தேவைகள் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு அது முழுமையாக அவளுக்கு கிடைக்குது, அவளுக்கான பாதுகாப்பு என்ன, வாழ்வுரிமை என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த பெண் அப்படின்றவள் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு தாய், அம்மா, எவ்வளவோ விதத்தில் பெண்களை நம்ம போற்றி பேசிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அது கருவிலேயே அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு. அதனால் பெண் சிசு கொலையெல்லாம் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் இருக்குது. உண்மையிலேயே இதோட நிலைப்பாடு என்ன மேடம்? நல்ல கேள்வி. பெண்மையை போற்றுதும் பெண்மையை போற்றுதும்னு நம்ம சொல்கிறோம், பெண்களை தெய்வமாக கொண்டாடுறோம். ஆனால் என்னமோ தெரியல, பெண் குழந்தை மாத்திரம் வேண்டான்னு சொல்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் பெண் சிசு கொலைன்னு பேசப்பட்டுட்டு இருந்தது. இந்திய குழந்தைகள் நல சங்கத்தின் மூலமாக நாங்கள் உசிலம்பட்டியில் ஒரு கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே களப்பணி பண்ணியிருக்கோம். அங்கே பெருவாக 2000க்கு அப்புறம் சிசு கொலை இல்லை அப்படின்னு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சரி, பெண் சிசு கொலை இல்லை, 10 மாதம் பிறந்த குழந்தைய ஒரு தாய் கொல்லக்கூடிய அவலம் மறைந்து போயிட்டுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்சஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்காங்களான்னா இல்லை. ஸோ நம்ம கதையாக பேசலை, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 927 பெண்கள் தான் இருக்காங்க இந்தியா அளவில். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் 850 பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. அப்போது இந்த ஜெண்டர் ரேஷியோ பற்றி பேசும் பொழுது அப்போ இந்த பெண்கள்லாம் என்ன ஆனாங்க? பெண் சிசுக்களை இல்லைன்னு சொல்லிடுறோம், ரைட். அப்போ என்ன ஆகிட்டாங்க? காணாமல் போயிட்டாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, இல்லை பெண் கருக்கொலை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி மூலமாக ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. மருத்துவ வசதி, இந்த அட்வான்ஸ்ட் ஸ்கேனிங் எல்லாம் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடங்களில் கர்ப்பமுற்ற பெண் பிறந்தது ஆனா பெண்ணா, பெண்ணுன்னு தெரிய வந்த உடனே கருக்கலைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறாள்.
அதனால தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கருக்கலைப்பு கூடாது, சட்ட ரீதியாக ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாம் ஜெண்டர் சொல்லக்கூடாது, செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தையும் மீறி ஒரு பூடகமாக வளையல் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னா பிறக்க போகிறது பெண்ணு. ஸோ அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் அதை தொடர்ந்து கருச்சிதைவு, கருக்கலைப்பு செய்யப்படுகிறது. இது ஒரு யதார்த்தம். இதில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, பெண் சிசுக்கொலையை பற்றி பேசின பொழுது மதுரை மாவட்டம், நாமக்கல், சேலம் இந்த இடங்களில் அதிகமாக இருந்ததாக சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்த சென்சஸில் பார்த்திங்கன்னா சில புது டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கடலூர், இத்தனை நாள் கடலூரில் அந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருந்ததாக நம்ம சொல்லலை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த சென்சஸில் கடலூரில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பெண் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற இந்த மனப்பக்குவம், இந்த ஆட்டிடியூட் இன்னும் மாறலை மக்கள்கிட்ட. ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கூட ஏதோ எங்கேயோ நம்மளுடைய மனதின் ஓரத்தில் இன்னும் பெண் வேண்டாம் அப்படின்னு ஒரு குடும்பம் மொத்தமாக முடிவெடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். இதுக்கு மாற்று என்னன்னா மனமாற்றம் தான். நீங்கள் ஸ்கேன் சென்டர்ஸில் நிறையா கொண்டு வரலாம், நிறையா தண்டனைகள் எல்லாம் இப்போ சட்டத்திலேயே இருக்குது. அதன் நிறைய அரசாங்கமும் அதனுடைய ஃபாலோ அப்லாம் நிறையா பண்ணுறாங்க. இருந்தாலும் அதிகாரமாக கண்காணிப்பு அதிகப்படுத்தும் போது இது இன்னும் மறைவாக போகுது. அதுதான் நடக்குதே தவிர மக்கள் அதை விரும்புகிறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த இன்னும் இப்போ படித்தவர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. படித்தவர்கள் மத்தியிலையும் வேலைக்கு போகிற பெண்கள் மத்தியிலையும் இதுக்கு உடந்தையாக இருக்காங்கங்கும்போது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை இருக்குது. ஆண் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவே தான் பெண் குழந்தைக்கும் செலவு பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஆணுக்கும் நீங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, பெண்ணுக்கும் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறீங்க. எந்த ஆண் குழந்தைகள் வந்து பெற்றோரை வைத்து காப்பாற்றிக் கொள்கிறார்கள்ங்கிறது வந்து ஒரு மித்தோ. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய முதியோர் இல்லங்களை பார்க்கும்போது பையங்க வந்து பெற்றோரை வைத்திருக்கிறாங்களாங்கிற கேள்விக்குறி பெரிய ஆழமாக நம்ம முன்னாடி வருது. அப்போது எந்தெந்த காரணங்களால் சொன்னாங்களோ ஆண் குழந்தை வேணும்னு, சொத்துக்கு இப்போ இல்லை. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை சொத்தில் இருக்குது. ஸோ எதன் அடிப்படையில் பெண் தான் வேணும்னு சொல்கிறாங்க? இது இன்னும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய புரையோடி போயிருக்கக்கூடிய ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய வெளிப்பாடா? ஆணுன்னா பரவாயில்ல, பேர் சொல்ல பிள்ளை அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அப்பா பேரை தான் தொடர்ந்து வைத்துக்கிறாங்க. நீங்கள் பேன் கார்டு வாங்கினோன்னா அப்பா பேரை தான் கேட்குறாங்க, ஹஸ்பண்ட் பேரை கேட்குறதில்ல. எல்லாமே மாறிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்ணாக இருந்தால் கூட அப்பா பேரை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த தலைமுறைங்கிறது தொடர்ந்து வரும். நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள், விழுமியங்கள் எல்லாம் பெண் குழந்தைகள்கிட்ட இன்னும் ஆழமாக போய் பதியுதோங்கிற ஒரு நிலைமை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை வந்து நம்ம இன்னும் பெண் கொலையை கருவிலேயே அழிக்கிறோம்? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு உண்டான மனமாற்றத்தை நம்ம எல்லாருமே செய்யணும். இப்போ எப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. பொருளாதார பேதம் இல்லாமல் வசதியாக இருக்கிறவங்களும் செய்கிறாங்க, வசதி இல்லாதவங்களும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களே இதற்கு எதிர்ப்பாக, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பெண்கள், படித்து திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்லை வேண்டாம், நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றே போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நிறையா பேருக்கு வீட்டில் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும். ஒரு கருவை குலைப்பதும் ஒரு சிசுவை அழிப்பதும் பிரமாதமான வித்தியாசம் கிடையாது. கண்டிப்பாக மேடம். பெண்கள் வந்து பல துறையில் இன்னைக்கு முன்னேறியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க, பல வெற்றிகளை கண்டிருக்காங்க. அப்படின்னாலும் இன்னும் வந்து இந்த சிசு கொலை, கருவிலேயே கொலை அப்படிங்கிறது படித்தவர்கள் மத்தியிலையும் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். இதை சார்ந்து நெக்ஸ்ட்டு நம்ம பெண்கள் நலம் அப்படின்னு நம்ம பேசும்போது கருவுற்ற தாய்மார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னும் போது அவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கான பாதுகாப்பு பல சிக்கல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு தாயோட நலம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதற்கான ஒரு தீர்வு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது? கர்ப்பகால பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப பரபரப்பாகிடுச்சு. அப்பாடான்னு ஓஞ்சி உட்காரத்துக்கு யாருக்குமே நேரம் இருக்கிறது இல்லை, பெண்களுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை.
எப்போ யாருக்குமே நேரம் இருக்குது இல்லையோ, பெண்களுக்கு 2 மடங்கு அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடுது. இந்த பரபரப்பே அவங்களுக்கு உண்டான ஒரு அமைதியான சூழலை கொடுக்கறது கிடையாது. வேலைக்கு போகிறாங்கன்னா, படித்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை படிக்காமல் மற்ற துறைகளில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கைங்கிறது ரொம்ப பரபரப்பானதாகிடுச்சு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவு. இந்த சத்துள்ள உணவுங்கிறத பற்றி நம்ம நிறையா நேரம் பேசலாம். ஏன்னா எது உள்ள சத்துள்ள உணவு, இப்போ சத்துள்ள உணவுன்னு விளம்பரப்படுத்துறதெல்லாம் உண்மையிலேயே சத்துள்ள உணவா? எல்லாரும் சொல்கிறாங்க ஹார்லிக்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்லிக்ஸ் உண்மையிலேயே நல்லதா? இல்லை ஹார்லிக்ஸுக்கு மாற்று இருக்கா? ஏன்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி நீங்கள் 1/2 ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போட்டு 2 மாதம் குடித்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வரப்போகிறதில்ல. அதுக்கு வீட்டில் நீங்கள் சத்து மாவு பண்ணி நிறையா சத்து மாவு போட்டு ஒரு டம்ளர் அது குடித்தாலே உங்களுக்கு நிறையா சத்து வரும். ஸோ நம்ம நிறையா நேரம் விளம்பரங்களால் ஈர்க்கப்படுகிறோம். நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாமே விளம்பரங்களின் அடிப்படையில் இருக்குது. அப்போ இந்த சத்துணவு எப்படி நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம்? இதெல்லாம் நம்ம நிறையா பேசுகிறாங்க, நிறையா விளம்பரங்களில் இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அவள் எப்படி சாப்பிட்றா? அவளுக்கு அடிஷ்னல் நியூட்ரிஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்னொரு உயிருக்கும் சேர்த்து அவள் சாப்பிடணும். தண்ணி குடிக்கணும், நிறையா தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த குழந்தை ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்புறம் அவங்க தடுப்பூசி போட்டுக்கணும். அப்புறம் இந்த நேரத்தில் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது இரத்த சோகை நோய், அனீமியா. இதுக்கு அனீமியா இருக்கான்னு பார்த்துக்கணும். கடைசி 3 மாதங்களில் போய் தடுப்பூசி போட்டுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவங்க ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு மகிழ்ச்சி கலந்த எதிர்பார்ப்போட வேணும். இது எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குடும்ப நல கோர்ட்டில் போய் நின்னாலோ, இல்லைன்னா அன்றாடம் வரக்கூடிய வழக்குகள் தொடர்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது கூட, அவங்க கர்ப்பமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பெண் பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் பார்க்குறோம். அந்த காலம் மாதிரி அந்த உறவினருடைய பாதுகாப்பு முந்தி ஒரு பேடட் அதான் கவனிப்பு இருந்தது, அப்பா அம்மா. இப்போ அம்மாலாம் கூட வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் அம்மா வீட்டில் போய் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு போகலாம். ஆனால் இளம் பெண்களுக்கு அது நடக்காது. ஏன்னா அம்மா பிஸியாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ எங்கே போவா? பாட்டிலாம் இல்லை பாட்டிலாம் இல்லை அவங்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போய் இந்த அக்கடான நிம்மதியாக உட்கார்ந்து தன்னை பற்றியும் தனக்கு பிறக்க போகிற குழந்தையை பற்றியும் நலமுடன் சந்தோஷத்துடன் சிந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கா அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இருக்குது, நிறையா பேருக்கு இல்லை. இதை நம்ம ஏற்படுத்திக்கணும். சிலது இப்போ அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க, ஊசிலாம் போடுறாங்க, பிஹெச்சிலேருந்து பார்க்குறாங்க, அயன் மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. இது எத்தனை தூரம் போய் சேருதுங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதை எனக்கு வேணும்னு விரும்பி ஏற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 100% எல்லா குழந்தைகளுமே ஆஸ்பத்திரியில் தான் பிறக்குது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அரிதிலும் அரிதாகிவிட்டது. ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்காங்க, மலைப்பிரதேசங்களில் இருக்காங்க, அங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி இல்லைனாலே ஒழிய எல்லாருமே மருத்துவமனையை தான் நாடுறாங்க. ஆனால் அங்கே கவனிப்பு சரியாக இருக்கா? அதான் நெக்ஸ்ட்டு கேள்வி வருது. ஸோ இந்த கர்ப்பகால பராமரிப்புங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா முந்தி மாதிரி 6 குழந்தை 7 குழந்தையெல்லாம் இப்போ யாருமே பெற்றுக்கிறது இல்லை. வாழ்க்கையில் 1 முறையோ 2 முறையோ தான் அவங்க தாயாகக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மை நாமே சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கூட கற்றுக்கணும். எல்லாமே மற்றவங்க பார்த்துக்கணுங்கிறது இல்லாமல் நம்ம எப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. முன்னாடி மாதிரி இந்த ஒரு கூட்டு குடும்பம் சூழல் எப்போ மாறிச்சோ, இப்போ நாமளே நம்மளை தயார்படுத்திக்கணும். தனியாக இருந்தாலும் நமக்கான ஒரு சூழல் நாமளே ஏற்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இதை தாண்டி ஒரு குழந்தை பேர் அப்படின்னு ஆனதுக்கப்புறமும் பெண்களுக்கான ஒரு பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா அதோட தீர்ந்துடலை. அந்த குழந்தையோடையே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க. 99% இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிற ஒரு சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கான விடுப்பு அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை எங்கே கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க? இன்னும் கிராமப்புறங்கள்லேயும் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் கிராமத்தில் வயல்களில் வேலை செய்கிற பெண்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ குழந்தை பேருக்கு அப்புறமா ஒரு பெண்களோட நிலைமை, பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள், இது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று பிரசவம் பாதுகாப்பாக இருக்கா? மெட்டர்னல் மார்டாலிட்டின்னு சொல்கிறோம். பிரசவ காலத்தில் பெண்கள் இறந்துடுறாங்களான்னா இறந்துடுறாங்க.
இப்போ சமீபத்தில் போன வருடம் நம்ம தருமபுரி சேலம் மாவட்டத்தில் நிறையா பெண்கள் இருந்தாங்க. சென்னையில் ஒரு பெண் கர்ப்பஸ்திரீ இறந்தபோது சமுதாயத்துலேருந்து பலத்த எதிர்ப்பு வந்தது. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து பிரசவம் நடக்கும்போது பாதுகாப்பான மருத்துவமனை சூழல் இருக்காங்கிறது உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அது முதல் ஆண்டு வரைக்கும் நலமாக இருக்கிறதா, அந்த ரேட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஐஎம்ஆர்னு சொல்கிறோம், இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உலக அளவிலேயே இந்தியா வந்து பின்தங்கிய நாடாக தான் இருக்குது. அந்த ஐஎம்ஆர் ரேட் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் 24 குழந்தைங்க இறந்து போய்ட்றாங்க ஒரு வருடத்துக்குள்ளே. ஸோ 1000 குழந்தை பிறந்ததுன்னா 24 குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்குறது இல்லை. இது எதனால் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் இருக்கலாம், பிறக்கும் போதே ரொம்ப லோ பர்த் வெயிட்டாக இருக்கலாம். இந்த லோ பர்த் வெயிட் வந்து கர்ப்ப காலத்தில் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத சூழலில் இருந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் ஒரு லோ பர்த் வெயிட் பேபி. அந்த மிக குறைந்த எடையுள்ள ஒரு குழந்தைய எப்படி நம்ம பராமரிக்கிறோம்? அப்புறம் தண்ணீர் சரியில்லாமல், சுற்றுச்சூழல் சரியில்லாமல், அடிக்கடி வர டயரியா, அதனால் குழந்தையினுடைய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு 4-5 வாட்டி வருது, 10 நாள் 15 நாள் குழந்தை சீக்காயிடுது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பின்னடைவு வருது. அதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாயிடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்தால் மாத்திரம் போராது, கரெக்டாக ஒரு வருடம் மட்டும் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் வளரணும். நம்ம இன்னும் 24 குழந்தைங்கள இறந்துடுறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்கலங்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு அறிகுறியாக பார்க்குறோம். அப்போ இது வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இதே தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனையிலெல்லாம் கூட அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த வசதி இல்லை, அந்த பெண்களுக்கு வந்து வீட்டில் அந்த மாதிரியான வசதி இல்லை, சரியாக பார்த்துக்க முடியல அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து இம்யூனைசேஷன் வேணும், தடுப்பூசி வேணும். அதில் ஓரளவுக்கு தமிழகம் நல்லாவே பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாமே தடுப்பூசி வீட்டுக்கே போய் கொடுக்குறாங்க. வெனஸ்டே களப்பணியாளர்கள் போகிறாங்க, தடுப்பூசி தினமாக இருக்குது. அதனால் அது பரவாயில்லையா இருக்குது நமக்கு. ஆனால் இன்னும் குழந்தையின் இறப்பு விகிதம்ங்கிறது இன்னும் குறைக்கப்படணும். மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, நம்ம இன்னும் டபுள் டிஜிட்லேயே இருக்கோம். இது வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழக அரசு வந்து பேறுகால விடுப்பை நீடித்திருக்காங்க 6 மாதத்துக்கு, வரவேற்கப்பட வேண்டிய செயல். ஆனால் இது வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாத்திரம்தான். தன்னார்வ நிறுவனங்கள்லையோ இல்லை பொதுத்துறையிலையோ இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, முறைப்படுத்தப்படாத தளங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக குழந்தை பராமரிப்புக்கான வசதி செய்து தரப்படணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் குழந்தைகளோட வேலை செய்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா யூஎனுடைய குழந்தை உரிமை சாசனம்னு ஒன்று இருக்குது, த சார்ட்டர் ஆன் ரைட்ஸ் ஆஃப் த சைல்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நிறையா 4 விதமான உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. எல்லா குழந்தைக்கும் அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழ்வதற்கான உரிமை முதல்ல, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை, 4 விதமான உரிமைகளை பற்றி அந்த சாசனம் பேசுது. இந்தியா வந்து 1992 இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்திட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னெல்லாம் அரசாங்கம் ஒத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விதியில் வேலை செய்யும் பெண்களுக்கு குழந்தை பராமரிப்புக்கான வசதிகள் செய்து தரப்படணும், அதுக்கு குழந்தைக்கு வந்து ஒரு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு முறையான பராமரிப்புக்கு உரிமை இருக்குங்கிற பட்சத்தில் யார் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும்? அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். 2 வகையான பெண்களை பார்க்குறோம். ஒன்று வேலைக்கு போகிற பெண்களை பார்க்குறோம். ஸோ இப்போ வேலைக்கு இப்போ வயல்வெளிக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு 7 மணிக்கு போகணும், களை எடுக்கன்னா கார்த்தால 7 மணிக்கு போகணும். குழந்தை எங்கே விட்டு போவா? ஐசிடிஎஸ் சென்டர் 10-10:30 தான் தொடங்குது இல்லையா? ஸோ அப்போது இல்லை ஒரு நூற்பாலையில் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு செங்கல் சூளையில் வேலைக்கு போகிறாங்க, இல்லை கட்டட வேலைக்கு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த கட்டட வேலை செய்கிற இடத்துல எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்கிறாங்களோ 10 பெண்களுக்கு மேலே இருந்து ஒரு அமைப்பு இருந்தால் அந்த இடத்துல ஒரு குழந்தை காப்பகம் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அவ்வளோ குழந்தைகள் காப்பகத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு ஐசிடிஎஸ் குழந்தை வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க் நிறையா இருக்குது. ஆனால் கூட அவங்க யாரை பார்த்துக்கலான்னா 6 மாதத்திலிருந்து 5 வயது குறையான குழந்தைகளை அங்கே கொண்டு போய் விடலான்னு அந்த திட்டத்தில் சொல்லியிருக்கு.
இந்த திட்டம் எல்லா கிராமங்களிலும் இருக்குது. ஆனால் நம்ம இதை எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம்? சத்துணவு கூடம். ஸோ அது வந்து ஒரு குழந்தை பராமரிப்பு நிலையம்னு தான் நம்ம உண்டாக்கியிருக்கோம். ஆனால் இப்போ எப்படி சமுதாயம் அதை இனம் கண்டு கொள்கிறது? சத்துணவு கூடம். அங்கே என்ன கிடைக்கும்? மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும். அப்போ 6 மாத குழந்தைக்கு அங்கே கொண்டு போய் விடணுன்னா எல்லா கிராமங்கள்லேயும் அதனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும்? 7 மணிலேருந்து இருக்கணும். அவங்க 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்களா, 2 மணிக்கு நீ மூடிக்கோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஸ்கீமில் நம்ம கொண்டு வரல. ஸோ அதனால் இதெல்லாம் இருக்குது. ஆனால் கூட நம்ம நிறையா சாப்பாடு, முட்டையெல்லாம் இப்போது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கொடுக்குறோம் சத்துணவில். ஆனால் கூட அடுத்த பிரச்சனைக்கு வரும். இன்னுமே குழந்தைகள்கிட்ட மேல்நரிஷ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்? ஒன்று பார்த்தோம், 1 வயதுக்குள்ளே குழந்தைங்க இறந்து போயிடுறாங்கன்னு பார்த்தோம். இது குழந்தைக்கு உண்டான பராமரிப்புக்கு ஒரு உரிமை இருக்குது, இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். அரசாங்கம் ஏற்படுத்தியும் இருக்குது. இதுக்கு ஐசிடிஎஸ்க்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இருந்தால் கூட இது தேவையின் அடிப்படையில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ரிப்பீட்டட்லி நிறையா ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அரசாங்கமே வந்து நிறையா என்ன சொல்கிறது, ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும்போது முக்கியமாக எதில் நல்லா வேலை செய்கிறாங்கன்னா சத்துணவு கொடுக்கறதுலேயே வேலை செய்கிறது தான் வந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துலலாம் கேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ பெரிய கார்ப்பரேட் செக்டர்லலாம் 2000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே வந்து க்ரெஷ் ஃபெசிலிட்டி இருக்கா? இல்லை. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிற பெண்களை வேலைக்கே வைத்துக்கிறது இல்லைங்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? குழந்தை இருந்தால் வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோமாங்கிற பெரிய கேள்வி வருது. ஸோ க்ரெஷஸ் ஃபார் ஒர்க்கிங் விமன் இஸ் அ மஸ்ட். ஸோ இந்திய அரசாங்கத்தில் வந்து க்ரெஷ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. தன்னார்வ நிறுவனங்களுக்கு நிதி உதவி தராங்க. ஆனால் இது இன்னும் பரவலாக்கப்படணும். ஐசிடிஎஸ் இருந்தால் கூட ஐசிடிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக இருக்குது. கார்த்தால 10 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு தொடங்குது. எல்லா இடங்களிலும் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சில பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறையா தன்னார்வ நிறுவனம், அதாவது நிறையா இப்போது மகளிர் குழுக்கள்லாம் இருக்காங்க. இந்த மகளிர் குழுக்களுக்கு நம்ம நிதி உதவி கொடுத்தோன்னா அவங்க தொடங்கிப்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய தேவையை இன்னொரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு 10 குழந்தைங்களை வச்சோ அந்த கிராமத்துலேயே அத்தனை பேர் தான் இருப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு போகலாம், திரும்பி வர மட்டும் வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை பெருசாகிட்டுனே வச்சுக்கோங்க, 2.5 வயசு குழந்தை, அம்மா திரும்பி வரத்துக்கு 7 மணி ஆறுது, எங்கே விட்டுப்போம்? ஸோ அந்த டே கேர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும். அம்மா வந்து வீட்டுக்கு வர மட்டும் 3 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா 3லேருந்து 7 மணி மட்டும் அந்த குழந்தை எங்கே போகும்? இதெல்லாம் வந்து குழந்தை சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் எந்த விதமான தீர்வையுமே முன்னாடி கொண்டு வரவே இல்லை. நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஐசிடிஎஸ் ஒன்று தான். இந்த ஐசிடிஎஸ் வந்து இதுதான் சத்துணவு கூடமாக மாறி இருக்கு. இப்போ நிறையா பட்ஜெட் அதுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது எல்லாமே உணவுக்காக கொடுக்குறோம். இந்த பராமரிப்புக்காகவோ இல்லைன்னா அந்த நேரத்தை வந்து அதிக செய்வதற்காகவோ இல்லை பெண்களின் தேவைகளின் அடிப்படையில் சேவையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சுதந்திரமோ இல்லாத ஒரு அமைப்பை தான் நம்ம பார்க்குறோம். இது நம்ம கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கேள்வி. இல்லைன்னு சொன்னால் அந்த 3 வயசில் குழந்தைய இப்போ 2 வயசுலேயே கொண்டு போய் சேர்த்துட்றாங்கன்னு வைங்க, ப்ரீ ஸ்கூல் ஆகிடுது. அந்த 2 வயது மட்டும் எங்கே விட்டுட்டு போகிறாங்க? நகரத்துலேயே ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணுற பெண்கள் எல்லாம் எங்கே விட்டுட்டு போகிறாங்க? அந்த க்ரெஷ்ஷுக்கு வந்து ஒரு தனியார் நடத்துகிறாங்கன்னு வையுங்க, அவங்களுக்கு ஒரு ஏதாவது அவங்கள மானிட்டர் பண்ண மெக்கானிசம் இருக்கா? அங்கே நல்ல முறையில் இந்த குழந்தைகள் பராமரிக்கப்படுறாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? இதெல்லாமே நம்ம இன்னும் ஆழமாக சிந்தித்து இதற்கு உண்டான வரைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். கண்டிப்பாக மேடம், இதில் எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒன்னொன்றையும் கவனத்தில் எடுத்து அதற்கான பாதுகாப்பு, அதற்கான தேவையை ஒரு பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலை தான் இன்றைக்கி நம்ம இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி பெண்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று, பெண்களுக்கான திருமண வயது இப்போல்லாம் வந்து ஒரு 7 வயதிலேயே திருமணங்கள் நடக்கிறத பார்க்குறோம். பல குடும்பங்களில் வந்து பொண்ணு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சின்ன வயசுலேயே அவளை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டோம், அதில் ஒரு திருப்தின்றதையும் பார்க்குறோம். இந்த இள வயது திருமணங்களோட பாதிப்புகள், பிரச்சனைகள் என்ன? இளவயது திருமணத்தை பற்றி இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். நடுவில் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம். இப்போ வந்து ஏன்னா இது இப்போ அதிகமாகிடுச்சு. சட்டம் இருக்குது,
மாப்பிள்ளையிலேருந்து பெண் வீட்டார்லேருந்து மாப்பிள்ளை வீட்டார்லேருந்து கல்யாணம் பண்ணி வச்ச புரோகிதர்லேருந்து எல்லாருக்குமே தண்டனை அளிக்கக்கூடிய மிக தீவிரமான சட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சட்டம் மாத்திரமே தீர்வாகாது. ஒரு கல்யாணத்தில் போய் தடுத்து நிறுத்தி மாப்பிள்ளையை தண்டிக்கிறதோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரை தண்டிக்கிறதோ ஒரு முடிவான தீர்வாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை. அதனால் மறுபடியும் நம்ம சமுதாய ரீதியான ஒரு விடையை தான் நம்ம தேடணும். ஸோ ஏன் இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்னால முந்திலாம் வந்து படிக்க வைக்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களும் படிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. நம்ம வெளியில் அனுப்புகிறோம், குழந்தை காதல் வயப்பட்டு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் இல்லாத போது குழந்தை தனியாக வீட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது. நீங்கள் சென்னை மாதிரி மாநகரங்களில் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு உண்டான மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அவங்கெல்லாம் வீட்டு வேலைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்பி வரத்துக்கு 7-7:30 மணி ஆகுது. வீட்டில் பெண் குழந்தை ஒரு 4 மணிக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்குது. ஸோ அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாமே சூழல் அவ்வளோ சரியாக இல்லை. அப்படி இருக்கும்போது தனியாக என் பெண்ணை இங்கே விட்டுட்டு வந்தால் என்ன ஆகிடுமோ, அதுக்கு ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா நல்லது தானே. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 2வது வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வாக மக்கள் பார்க்குறாங்க. நம்ம என்ன கல்யாணம் தானே பண்ணி கொடுக்குறோம், இதை ஏன் நிறுத்துகிறாங்கன்னு. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ஒரு பெண் வந்து பருவமடைகிறான்னு வச்சுக்கோங்களேன், பியூபர்ட்டி ஆகிறது. பருவமடைந்தாக்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சரி இது வந்து கல்யாணத்துக்கான க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் அப்படி கிடையாது. குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம உடம்புல நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது, மண்டலங்கள் இருக்குது. உணவு மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லாம். அதெல்லாமே நம்ம குழந்தை பிறந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. நம்ம உடனே சுவாச மண்டலம் வேலை பண்ணுறதுனுடைய அறிகுறி தான் குழந்தை பிறந்த உடனே அழறது. இல்லைன்னா பின்னாடி ஒரு அடி கொடுக்குறாங்க, உடனே லங்ஸ் கம் இன்டு ஆக்ஷன், குழந்தை அழறது. ஸோ சுவாச மண்டலம் இமீடியட்டாக வேலை செய்கிறது. உணவு மண்டலம் உடனடியாக வேலை செய்யுது. பால் கொடுக்குறோம், பார்த்துட்டே இருக்காங்க, போச்சான்னு கேட்குறாங்க டாக்டர் வந்து, பாத்ரூம் போனாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உணவு மண்டலம் உடனே வந்து, ஸோ எல்லா மண்டலமும் படிப்படியாக வேலை செய்யுது. ஆனால் இனவிருத்தி மண்டலம் மாத்திரம் கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் அமைதியாக இருக்குது. அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் ஒரு பெண் பூப்படைதல். ஸோ நான் இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தான் அந்த உடல் கூறுகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. அப்போ தான் முதல்ல அது வெளியிலேயே வருது. ஸோ வெளியில் வந்த உடனே அதன் மேலே ஒரு தாக்குதல் கல்யாணம் பண்ணினோன்னா அது சரிப்படாது. அது வளர்ந்து அது மெச்சூர் ஆகணும். அந்த உறுப்புகள் ஒரு மெச்சூர் லெவலுக்கு வரணும். அந்த மாதிரி வளர்வதற்கு கண்டிப்பாக 13 வயதில் ஒரு குழந்தை பூப்படைகிறான்னு வைங்க, ஒரு 6-7 வருஷங்கள் தேவை. அப்போ தான் அந்த உடல் ரீதியாக, உடல் ரீதியாக வெளியில் பார்க்கக்கூடிய பாடியை பற்றி மாத்திரம் நம்ம பேசலை, உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை, சினைப்பை இதெல்லாம் வளர்ந்து முழுமையடைவதற்கான ஒரு நேரம் வந்து ஒரு 5-6 வருடங்கள் 7 வருடங்கள் கூட ஆகலாம். அது மாத்திரம் இல்லை, மன ரீதியாக. ஏன்னா நீங்கள் பசி எடுக்காமல் சாப்பிட முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த இனவிருத்தி மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பாளரை பார்த்து ஒரு ஆசை வருது. அந்த ஆசையெல்லாம் நல்லாகி அதெல்லாம் செட்டில் ஆகி அந்த பெண் வந்து தன்னைத்தான் புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கைக்கு தயாராவதற்கு ஒரு கண்டிப்பாக 6-8 வருடங்கள் தேவைப்படும். ஸோ 13 வயதில் பெண் வந்தாள்னா ஒரு 7 வருஷம் கொடுக்குறீங்க, 20 வயசு ஆகுது, 21 வயசு ஆகுதுன்னா அப்போ ஷீ இஸ் ரெடி. அப்போ தான் அந்த மனைவியாவதற்கும் தாயாவதற்கும் ஒரு தயார் நிலைக்கு வராங்க. அதுக்கப்புறம்தான் அந்த கர்ப்பப்பை இன்னொரு குழந்தையை தாங்கக்கூடிய வலுவை பெறுகிறது. நீங்கள் இப்போது சமீபத்தில் நடந்த நிறையா தர்மபுரியில் நினைக்கிறேன் பிறந்த உடனே குழந்தைங்க இறந்தாங்கன்னு, அதில் போய் ஒரு ஸ்டடி பண்ணின போது அங்கே அந்த குழந்தை இறந்த பெண்கள் அனைவருமே 18 வயதுக்கு கீழே கல்யாணமானவங்க. ஸோ சின்ன வயசில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா தே ஆர் நாட் ரெடி. அவங்க வந்து அதுக்கு வந்து தயார் நிலையில் இல்லை. தயார் நிலையில் இல்லாத ஒரு மெஷினை நீங்கள் இயக்கினா என்ன ஆகும்? உடஞ்சி தான் போகும். அதே தான் ஆகுது. அதனால தான் பெண் வந்து கர்ப்ப காலத்தில் இறக்குறா, குழந்தை பிறந்து இருக்குது, உடல் பெண்ணே இறந்து போயிடுறா. இது வந்து நம்மளுடைய தாய்மார்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தேவை. இந்த ஒரு 6 வருடங்கள் உடல் ரீதியாக நல்ல சத்தான உணவு,
நல்ல கவனம், படிப்பு, தன்னைத்தான் புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை கற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு கம்ப்ளீட்டட் உமனாக வரா. அது இல்லாமல் நம்ம போய் இப்போ இளவயதில் திருமணம் செய்து வைக்கிறோன்னு வையுங்க. நாங்களே இந்திய குழந்தைகள் நல சங்கம் வந்து சென்னையில் ஒரு சைல்ட் லைன் நடத்துகிறோம், கடலூரில் ஒரு சைல்ட் லைன் நடத்துகிறோம். போன வருடத்தில் மாத்திரம் 62 குழந்தை திருமணத்தை தடுத்துருக்கோம். சென்னையில் மாத்திரம் 19 குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம். சென்னையில் நம்ம என்ன நினைக்கிறோம், சென்னையில் நடக்காதுன்னு நினைக்கிறோம். எங்கள் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 4 சைல்ட் லைன் இருக்குது. நாங்கள் வேலை செய்கிற பகுதியில் மாத்திரம் 19 குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பரவலாக இருக்குது. கிருஷ்ணகிரியிலலாம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே கல்யாணம் பண்ணி 4 மணிக்குள்ளே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இதை வந்து சட்ட ரீதியாக டேக்கிள் பண்ணுறதை விட சமுதாய அமைப்புகள் மூலமாக ஆசிரியர்கள் நிறையா நேரம் எப்படி இது எங்களுக்கு தெரிய வருதுன்னா கூட படிக்கிற பெண்கள் மூலமாக தான். அந்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சு நம்ம போய் பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறையுது. கல்யாண மண்டபத்தில் போய் நிறுத்துகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சமுதாயத்தில் வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை வந்து நிச்சயதார்த்தமாக வச்சுக்கோங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, நிச்சயதார்த்தமாக வச்சுக்கிட்டு ஒரு 3 வருடங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள். இதை ஏற்றுக்கிறவங்க குழந்தையின் பால் அன்புடையவர்கள். இல்லை நான் எப்படியா இருந்தாலும் நான் வச்சுட்டேன், 16 வயசில் குழந்தை எல்லாம் பெற்றுக்கலாம், எங்கள் அம்மா பண்ணலையா எங்கள் பாட்டி பண்ணலையா அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலேயே குழந்தை பேரில் உங்களுக்கு அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்போல்லாம் பண்ணாங்க, நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாம் சயின்டிஃபிக்காக தெரியுது. நம்ம சொல்கிறோம் குழந்தைக்கு வந்து அந்த முழுமையான வளர்ச்சி அடைவதற்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி? அது ஒன்று பெற்றோருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சமுதாய அமைப்புகளில் எல்லாமே இது வந்து இந்த பருவம்னாலே காதல் வயப்படணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுவும் தேவையில்லை. இந்த பருவத்தில் தான் நிறையா படிக்கலாம், பிற்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கனவை உருவாக்கிக்கலாம், அதுக்காக வேலை பண்ணலாம், விளையாட்டுத்துறையில் ஜொலிக்கலாம். இது எல்லாமே அதற்குண்டான பருவம். இது வந்து திருமணத்திற்கு உண்டான பருவம் அல்லவே அல்ல அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நம்ம இளைய தலைமுறைக்கிட்ட எடுத்துன்னு போய் தேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக மேடம். இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி தாய் சேய் நலம் சார்ந்து பேசியிருக்கோம். பேசுகிறதுக்கான விஷயங்கள் இன்னும் அதிகப்படியாக இருக்குது. அப்படின்னாலும் இந்த குறிப்பிட்ட இந்த அரை மணி நேர கால அவகாசத்தில் நம்மளால் சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடிஞ்சுது. அந்த குழந்தை வந்து கருவிலேயே அதற்கான உரிமைகள் மறுக்கப்படுது, அதை மாற்றியாகணும். குழந்தை பிறந்த சிசுவாவும் கொல்லப்படுதுன்றதையும் பார்க்குறோம். பெண்களுக்கான வாழ்வுரிமை அப்படின்னு வரும்போது அந்த கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன, அந்த குழந்தையா வந்ததுக்கு அப்புறம் அதற்கான பாதுகாப்பு என்ன, சட்ட ரீதியாக அதை எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துது, சமூகத்தில் பெரிய மாற்றம் வந்தாலே இதற்கெல்லாம் முழுமையான ஒரு தீர்வு கிடையாதுன்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் காலகாலமாக ஏற்றுக்கொண்ட ஒன்றை பற்றி கூட மறு வாசிப்பு செய்து மீண்டும் மறு ஆய்வுக்கு அதனை உட்படுத்துவது என்பதுதான் ஆராய்ச்சியினுடைய அடிப்படையான நோக்கம். அப்படி ஓர் ஆய்வு நூல் தமிழில் அண்மையில் வெளிவந்திருக்கிறது. கம்பனின் மறுபக்கம் என்று அந்த நூலுக்கு பெயர். நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அனிச்ச அடி போன்ற புகழ்பெற்ற நூல்களை தந்த புலவர் ஆ. பழம்னி அவர்கள் அந்த நூலை எழுதியிருக்கிறார். கம்பனின் மறுபக்கம் என்னும் அந்த நூலில் கம்பனை பற்றிய கட்டுரைகள், சிலம்பு பற்றியது, திருக்குறள் பற்றியது, இப்படி பல்வேறு விதமான கட்டுரைகளின் தொகுப்பாக அந்த நூல் வந்திருக்கிறது. அதில் கம்பனை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. கம்பன் சிதறுண்ட கோசல கனவு என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. கனவு இல்லாத மனிதர்கள் இல்லை. கனவு இல்லாத ஒருவன் யாராவது இருக்கிறான் என்றால் அவன் ஜடமாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. கனவுதான் நம்மை துரத்துகிறது. கனவுதான் மனிதனினுடைய வாழ்க்கையில் மிக முதன்மையான பாத்திரத்தை வகிக்கிறது.
எனவே எல்லோருக்கும் கனவு வரும். ஆண்டாள் கனவு கண்டாள், பாரதி கனவு கண்டார் என்ற அந்த கனவுகளை எல்லாம் அடுக்கி சொல்லிக்கொண்டே வருகிற நூலாசிரியர் கம்பன் கண்ட கோசலம் பற்றிய கனவு என்ன, ஆனால் அந்த கனவு கம்பராமாயணத்திலேயே எப்படி சிதறுண்டு சிதைந்து போயிருக்கிறது என்கிற 2 பகுதியை எடுத்து காட்டுகிறார். கோசல நாட்டின் வளம் பற்றி பேசுகிற கம்பன் அங்கே எல்லா வளமும் இருக்கிறது, ஆட்சி வளம், மக்களின் நலம் எல்லாம் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறான். கொஞ்சம் மிகையாகத்தான் அந்த கற்பனை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். திருடர்களே இல்லாத ஒரு ஊர், பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு ஊர், துன்பப்படுகிறவனே இல்லாத ஒரு ஊர், ஒரு நாடு உலகத்தில் இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு கற்பனையாக உருவகித்து கம்பன் காட்டுகிறான். அந்த கோசல நாடு, அதனுடைய தலைநகரம்தான் அயோத்தி. எனவே கம்பனின் கற்பனையில் அப்படி ஒரு நாடு நம் கண்களில் விரிகிறது. நமக்கு கூட அடடா கோசலத்தில் நாம் பிறந்திருக்கக்கூடாதா என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற அளவுக்கு கம்பன் அந்த நாட்டை பற்றி அத்தனை அழகாக சொல்லுகிறான். கம்பனின் கவி நயம் அதற்கு உதவுகிறது. பல இடங்களிலே அவன் சொல்லுகிற போது பொதுவாக ஒரு நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானால் அந்த நாட்டில் வறுமை இல்லை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் கம்பன் அந்த நாட்டில் வன்மை இல்லை, வளமே இல்லை என்கிறார். வளம் இல்லாமல் ஒரு நாடு என்றால் அதற்கு சிறப்பா? ஆமாம், எங்கேயாவது வறுமை இருந்தால்தானே இது வளம் என்று சொல்ல முடியும். எங்கேயும் வறுமை இல்லை என்றால் வளமையும் இல்லை என்றுதான் பொருள். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்று ஒரு பாட்டிலே தொடங்குவார். எல்லா இடங்களிலும் அந்த பாட்டில் வருகிற அத்தனை வரிகளும் எல்லோரும் எல்லாமும் பெற்று எய்தியிருக்கிற காரணத்தால் இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று கம்பன் சொல்லுவான். அந்த ஊரிலே எல்லோருக்கும் எல்லா செல்வமும் கிடைத்திருக்கிறது என்பதால் அங்கே உடையவர்களும் இல்லை, இல்லாதவர்களும் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. அதைவிட வேடிக்கையாக கம்பன் சொல்லுவான், கள்வார் இல்லை என்கிற காரணத்தால் காவலும் இல்லை என்பான். அங்கே காவலே தேவையில்லை. ஏனென்றால் எதனையும் களவு கொண்டு போகிறவர்கள் இல்லை, அதனால் அங்கே காவலும் இல்லை. இப்படி அந்த கோசல நாட்டின் வளத்தை காட்டுகிற கம்பனின் கவி ஆற்றல் நம்மை மலைக்க வைக்கிறது. ஆனால் அந்த பாலகாண்டத்தில் படித்து கொண்டே போகிற போது கம்பனின் கனவை கம்பனின் சொற்களே சிதைக்கின்றன என்று புலவர் பழனி அவர்கள் மிக நுட்பமாக தன் ஆய்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தடுத்த பாடல்களை படிக்கிற போது இதற்குள் ஒரு முரண் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அங்கே இருக்கிற அரசர்கள், அந்த தசரத மன்னன் ஒரு கடலை நீந்தி போனான் என்று ஒரு பாட்டு இருக்கிறது. எந்த கடலை என்றால் அவன் இரவலர் கடல், அதனை நீந்தி போனான். ஒரு இரவலர்களாக தங்களுக்கு வேண்டும் என்று கையேந்தி நிற்கிற அந்த இரவலர்கள், சுருக்கமாய் சொன்னால் பிச்சை எடுக்கிறவர்கள், அவர்களை ஒரு கடலாக சூழ்ந்திருக்கிற அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஈந்து கொண்டே அவன் கடந்தான் என்றால் அவ்வளவு பிச்சைக்காரர்கள் உள்ள நாட்டில் வறுமையே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். எனவே வறுமை இருந்திருக்கிறது. துன்பத்தில் உழல்கிறவர்களுக்கெல்லாம் அவன் நன்மை செய்கிறான் என்று சொன்னால் துன்பத்தில் உழல்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பொருள். தங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களுக்கு மட்டுமல்ல, வறியவர்களுக்கும் எல்லாம் கொடுப்பதே அந்த நாட்டு பெண்களுக்கு இயல்பு என்று இன்னொரு பாட்டில் சொல்லுகிறான். அப்படியானால் இல்லை என்று வருகிறவர்களும் அந்த நாட்டில் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள் என்று புரிகிறது. இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இவை இரண்டுமே ஒரு கவிதை நயத்திற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை கவி வல்லோர் அறிவார். ஆனால் அதனை நுட்பமாக கண்டறிந்து இப்படிப்பட்ட பாடல்களை பாலகாண்டத்திலே மட்டுமில்லை, சுந்தரகாண்டத்திலே இருந்தும் ஒரு பாட்டிலிருந்து ஒரு இடத்தை எடுத்து காட்டி அங்கே நடந்ததை இங்கே இவள் நினைத்து பார்க்கிறாள் என்று கம்பன் சொல்கிறானே, அந்த இடத்தை எடுத்து காட்டி இந்த நினைப்பு அந்த வரிக்கு முரணாக அல்லவா இருக்கிறது என்கிறார் இந்த கட்டுரையின் ஆசிரியர். அது என்ன நினைப்பு என்றால், அசோகவனத்திலே சீதை தன்னந்தனியே அமர்ந்திருக்கிற போது அவளுக்குள்ளே பல நினைவுகள் வருகின்றன. வாழ்க்கையில் ஊக்கத்தோடு இருக்கிற போது கனவுகள் வரும், தனிமையில் இருக்கிற போது பழைய நினைவுகள் வரும். தனிமையில் அவள் அசோகவனத்திலே இருக்கிற போது சீதைக்கு ஆயிரம் நினைவுகள் வருகின்றன. அதிலே ஒரு நினைவு வேடிக்கையானதாக இருக்கிறது. அவள் ஒரு செயலை ஒன்றை பார்த்து ராமன் சிரித்ததை நினைத்து அழுதாள் என்று கம்பன் சொல்லுவான். அவள் நகையை நினைத்து
இவள் அழுதாள் என்று அது கம்பனுக்கு இருக்கிற ஒரு முரண் சுவையின் மூலம் விளக்குகிற ஆற்றல். ராமன் சிரித்ததை நினைத்து இவள் ஏன் அழுகிறாள் என்றால், அந்த சிரிப்பை இன்று தான் பார்க்க முடியவில்லையே என்று அழுகிறாள். எதற்காக ராமன் சிரித்தான் என்பதுதான் முக்கியமான செய்தி. ராமன் அன்றைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுத்தான். வேதியர்களுக்கு பசுதானம், கோதானம் செய்தான். பசு மாடுகளை அவன் கொடுத்தான். வந்த வேதியன் ஒருவன் என்ன செய்தானாம், ஒரு பசுமாட்டை வாங்கி கொண்டு போய் கட்டிவிட்டு திரும்பவும் வந்து இன்னொரு பசுமாடு கேட்டான். ராமர் கொடுத்தார். மறுபடியும் இரண்டாவது பசுமாட்டையும் கட்டிவிட்டு மறுபடியும் வந்தான். ராமர் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் அந்த வேதியனின் பேராசை கண்டு ராமருக்கே சிரிப்பு வந்து விட்டது என்று கம்பன் சொல்லுகிறார். அவ்வளவு பேராசை பிடித்தவர்களாக அந்த காலத்தில் வேதியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கம்பர் எழுதுகிறார். அவன் கோதானம் கொடுக்கிற போது திரும்ப திரும்ப வந்து மறுபடியும் அவன் பசுவை தானமாக கேட்டபோது ராமனுக்கே சிரிப்பு வந்து இள நகை புரிந்தாரே, அந்த சிரிப்பை நினைத்து சீதை அழுதாள் என்று சுந்தரகாண்டத்திலே கம்பர் சொல்லுவார். இப்போது இந்த கட்டுரையிலே ஆசிரியர் முன்வைக்கிற கேள்வி, அவ்வளவு பேராசை கொண்டவர்களாக வேதியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தாலே தானே ராமனே சிரித்திருக்கிறான். பிறகு எப்படி நாட்டில் எந்த குற்றமும் செய்கிறவர்களே இல்லை, எனவே தண்டனையும் இல்லை, இங்கே கெட்டவர்களே இல்லை, அதனால் நல்லவர்களும் இல்லை, இங்கே பேராசை பிடித்தவர்களே இல்லை, எனவே இப்படி இந்த நாடு சமமாக இருந்தது என்று கம்பன் சொல்லுவது இதற்கெல்லாம் முரணாக இருக்கிறதே, இது கம்பனின் மறுபக்கமாக இருக்கிறதே என்று அவர் எடுத்து காட்டுகிறார். இது ஒரு ஆய்வு பார்வை. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த காட்சிகள் வெறும் கற்பனையாக உருவாக்கப்பட்ட நாடுதான் கோசல நாடு. அப்படி உலகத்தில் யதார்த்தத்தில் நடைமுறையில் இருக்க முடியாது என்பதை இந்த கட்டுரை நமக்கு உணர்த்துகிறது. இணையதளத்தை நாம் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபமும் நம்மால் பெற முடியும். இதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். போன வாரத்தில் நம்ம எப்படி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், என்ன மாதிரி ஃபண்டிங் வாங்கலாம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசின அதே மாதிரி கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும், சிலது ரிப்பீட்டடாக வரா மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 100% ரிப்பீட் ஆகாது, ஒரு 10% ரிப்பீட் ஆகும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷனுக்காக சில வார்த்தைகளை இல்லை அதே பேசினதை திரும்ப இப்போ டீட்டெயிலாக பேசும்போது அந்த வார்த்தைகளை எடுத்துகிட்டு இப்போ பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா இதை மேலே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கண்டினியூஸாக பார்க்கும்போது தான் இதோட கண்டினியூட்டி தெரியும். ஏன்னா ஒரு சில பேர் ஒரு வாரம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வாரம் மிஸ் பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃபைனான்ஷியல் சப்ஜெக்ட்டும் ஒரு பிஸ்னஸ் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால கண்டினியூவேஷன் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு வாரமும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபண்டிங் வாங்கலாங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படி வாங்கும்போது அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 18 to 20 டைப் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஒரு பிஸ்னஸ் பிளானை எப்படி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், எப்படி பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது அவங்க அதை கன்சிடர் பண்ணி உங்கள் ப்ரொமோட்டராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை இன்டர்வியூ பண்ணி இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபண்டிங் உங்களுக்கு கொடுக்கலாம், இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குது, இல்லை இவ்வளோ இது இருக்குங்கிறத நம்ம சொல்லுவாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில டைம் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அப்போ செக்யூரிட்டி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு செக்யூரிட்டி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்களால பிஸ்னஸ் நடத்த முடியாது. ஸோ அப்போ இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டெஃபினட்டாக அதுலேருந்து இருக்கக்கூடிய கிரெடிட் கேரண்டிங்கிற ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அவங்க 80% வரைக்கும் கவர்மெண்ட் இந்த பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்க்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பேக் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அந்த ஃபண்டிங்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட செக்யூரிட்டி இல்லை, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த விதத்தில் நம்ம பண்ணும்போது செக்யூரிட்டி இல்லைன்னாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்காக 100% செக்யூரிட்டியை நம்ம இல்லாமையே கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு கேர் அப் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது
ஓரளவு நம்மளோட சேஃப்டி சிஸ்டம்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை தாண்டி நான் வால்யூமுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டியை வச்சு ஃபில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகிறது தான் வந்து கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ண முடியும், கண்டினியூஸாக பாரோ பண்ண முடியும், கண்டினியூஸாக ஈக்விட்டியும் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒன்ஸ் இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தென் என்னென்ன அகைன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மார்க்கெட்டிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கை வந்து இன்ஹவுஸ் மார்க்கெட்டிங், அவங்களோட சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க, வெறும் ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இன்ஹவுஸ் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்லை மல்டிபிள் ப்ராடக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி அணுகி அவங்க வழியாக மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் வந்து இன்றைக்கி டேட்டில் டிஜிட்டலில் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறது. டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது வந்து ஆன்லைன் மூலியமாக கஸ்டமரை கொண்டு வரக்கூடியது. இது வந்து இப்போ முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் கஸ்டமர் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க, இல்லை இவங்கள்ட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மெயிலர் அனுப்பி தான் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்து நம்மளோட ஐட்டத்தை டிஸ்ப்ளே பண்ண முடியும். வித் ரொம்ப ரொம்ப குறைச்சலான காஸ்ட்லேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதிகப்படியான நம்மளோட பிஸ்னஸ் வால்யூமை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்னா ஒரு லட்சம் ஒரு மெயின் ஒரு இடத்துல கொடுக்குறோன்னா 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா, அதே ஒரு 25,000க்குள்ளேயோ இல்லை 20,000க்குள்ளேயோ ஆன்லைன் மீடியமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது இல்லை, ப்ரொமோஷன் பண்ணி. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ப்ரொமோஷன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்னால் நம்மளோட இருக்கிற ஐட்டத்தை வந்து அந்த பேப்பரில் டிஸ்ப்ளே பண்ணி அதை சொல்கிறது. இன்னொன்று நம்மள்ட்டே இருக்கிறத பல பேருக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது, ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளி விடுறது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் நம்மளோட ப்ராடக்ட் பார்க்க முடியும். ஸோ ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணணுமா, இல்லை ஒன்லி ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணணுமா, ஒன்லி டிஜிட்டல் மீடியா தான் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா எல்லாமே வேணும். இதுவும் வேணும், அதுவும் வேணும். எந்த ப்ராடக்ட் நமக்கு தேவை, எந்த ஊரில் நம்மளோட பையர்ஸ் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான செக்டார் வாங்க போகிறாங்கங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எந்த மீடியமில் போனால் அதை சூஸ் பண்ண முடியுங்கிறத அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு எப்போதுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக 2 டைப் ஆஃப் கன்சல்டண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, கன்சல்டன்ட் எல்லாமே பண்ணலாம். 2 டைப் ஆஃப் கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், இன்னொன்று மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் பிளானை எப்படி பண்ண முடியும், வெறும் வந்து பேப்பரில் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 10 ரூபா லாபம் வரும், 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 100 ரூபா லாபம் வரும் அப்படிங்கிற எழுதி கொடுக்குற கன்சல்டண்ட்டாக அந்த மாதிரி இல்லாமல், ரியலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், நீங்கள் எவ்வளோ போட முடியும், எவ்வளோ உங்களுக்கு கடன் வேணும், இவ்வளோ கடன் வாங்கினா எவ்வளோ ரூபா ஈக்விட்டியை வாங்க முடியும், இவ்வளோ ஈக்விட்டி வாங்கினீங்கன்னா எவ்வளோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், எவ்வளோ தூரத்துக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சேல்ஸ் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுவீங்க, எவ்வளோ வந்து ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவீங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு எத்தனை செலவு பண்ணுவீங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது ரெகுலராக மந்த்லி சேலரி, ரெண்டல், இதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சரோ ஒரு டைமில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டு இந்த டீட்டெயில் பிஸ்னஸ் பிளானை ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை அதுக்குண்டான பேங்க் லோனோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிளியராக இருக்கும். ஏன்னா இவங்க வழியாக தான் பண்ணணுமா இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறத கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட ஜாஸ்தியான நாலேஜ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணினா போகிறோம். இந்த பிளானிங் பண்ணுறதோ இதுக்குண்டான ஃபினான்ஷியல் வாங்குறதோ அவங்க பார்த்துக்க முடியும். எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறீங்க, அதில் வந்து ப்ராசஸிங்கில் ஒருத்தர் இருப்பார், ஓனர் வந்து ஒரு இதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ணும்போது அதோட வால்யூமை கரெக்டாக பண்ண முடியாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு தகுதியான ஆளுக்கிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் நல்லா பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ நமக்கே தெரியும்னு நினச்சிக்கிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ரியல் ப்ரொடக்டிவிட்டியில் செலவு பண்ணக்கூடிய டைமை வந்து தேவையில்லாமல் ஒரு பிஸ்னஸ் பிளானில் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ இல்லை பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு ஃபண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயோ போயிடுச்சுன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 100% வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தட் உங்களோட சாய்ஸ் அது. அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டையும் கம்பல்சரியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதனால் மார்க்கெட்டிங் கன்சல்ட் வச்சுக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்திருக்கலாம், எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்குவாங்க, இவ்வளோ எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை நிர்வாகம் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியலை நிர்வாகம் பண்ணி பிஸ்னஸை நிர்வாகம் பண்ணும்போது உங்களால் 100% பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொடக்ஷனை விட்டுருவீங்க, ஃபைனான்ஸை விட்டுருவீங்க. ஃபைனான்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொடக்ஷனை விட்டுருவீங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை விட்டுடுவீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுங்கிற அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு இந்த ப்ராடக்டை வெளியில் நம்ம போய் பேசுகிறதுக்கு என்ன நம்மளோட ப்ராடக்ட்டில் தகுதி இருக்குது, இதை யாரெல்லாம் வாங்க முடியும், இதை வாங்கக்கூடிய ஆளுங்கள்லாம் எந்த ஊரில் இருக்காங்க, இவங்களை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன மீடியம் வழியாக ரீச் பண்ணலாம், இந்த மீடியத்தோட காஸ்ட் எவ்வளோ, இந்த காஸ்ட்டை நம்ம எவ்வளோ நாளைக்கு செலவு பண்ணணும், செலவு பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டை வச்சு பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இது பிரிஞ்சிடும். ஸோ ஒரு நிர்வாகம்னு எடுக்கும்போது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மேலே இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் இருப்பாங்க, பேரலாக இருப்பாங்க. நிர்வாகத்துக்கு கீழே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ் கிளியராக இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலும் பிஸ்னஸ் அட்வைஸும் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸும் மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கடந்த சில வாரமாக. இதில் அமைப்பு ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அதாவது பள்ளிகளில் ஆரம்பிக்கலான்னு சொன்னோம், அதேமாதிரி கல்லூரிகளில் இதெல்லாம் கொண்டாடலான்னு சொன்னோம். அரசாங்கம் இதுக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்கு. இப்போது நான் இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், ISTDன்னு சொல்கிறோம். அந்த ISTDனுடைய இப்போ தான் நான் ஆக்சுவலாக சமீபத்தில் தேசிய தலைவராக நான் வந்ததுக்கு பொறுப்பேற்ற பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பு இது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. இதில் எல்லா இடங்கள்லையுமே திறன் வளர்ப்புக்காக நிறைய வேலை செய்கிறாங்க, பணிகள் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப உங்களுக்கு என்ன நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, அதற்கான ஸ்கில் இருக்குது, பட் அதற்கான எந்த ஒரு பேப்பரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கற்றல் அந்த ஆற்றலை அங்கீகாரம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆய்வு செய்து பட்டயங்கள் வழங்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது. ஏன்னா இருக்கின்ற அந்த கல்வியினுடைய கட்டமைப்பில் இதை செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னா இதற்கான ஒரு கட்டமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, they call it as modular employment scheme அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி RPLன்னு ஒன்று சொல்கிறாங்க, they call it into the recognition of prior learning அப்படின்னு. இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு திறன் இருந்ததுன்னா அந்த திறன் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத அரசாங்கமே முன்னிலைப்படுத்தி உங்ககிட்ட வந்து ஆய்வு நடத்தி உங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம். ISTD மட்டும் இல்லாமல் CAI போன்ற இடங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே என்னென்னா இப்போ முழுக்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் தான் இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை ஏதாவது ஒரு திறனில் அவங்கள முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டாந்து தொழில்களையும் நம்ம அப்போ தான் வந்து நம்ம பிளான் பண்ணபடி நடத்த முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இப்போது இத்தனை தாமதப்படுத்திக்கிட்டோம். இப்போ இது வரைக்கும் நடந்த வேலைகளை பார்த்தா செயல் திட்டத்திற்கும் நடந்ததும் 5% தான் நடந்திருக்கு. இன்னும் 95% நம்ம போகணும். நம்ம இருக்கின்ற காலகட்டம்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தா அவன் என்ன சொல்கிறான், 2030 வரணும்னு இந்தியாவும் கிட்டத்தட்ட நடுத்தர வயது கொண்ட நாடாகும். அப்போ இங்கே இருக்கும் அத்தனை பேரும் வயசாகிடுச்சுன்னா ஒரு 40-50 வருஷத்தில் எல்லாம் இந்தியா வந்து ஒரு வயோதிக நாடாக மாறும். ஆனால் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைப்பும் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்பாக இருந்தாலும், கல்வி அமைப்பாக இருந்தாலும், தொழில் அமைப்பாக இருந்தாலும், இளைஞர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவளுடைய செயல் திட்டத்தில் கண்டிப்பாக வைக்கணும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான சமூக தொண்டு அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா என்கிட்ட வாங்கின ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் திரும்ப
இவர்களுக்கு அதாவது 15 வயது முதற்கொண்டு ஒரு 20 வயது போகிறதுக்குள்ள இது வேலை, இது தொழில், இதுதான் உன் திறன் அப்படின்னு காமிச்சு கொடுத்தீங்கன்னா இந்தியாவிற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தொண்டு அதுதான். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் இதுதான் உன்னுடைய திறன், இங்கே உன்னோட திறன் நிறையா இருக்குது, இதை நீ வளர்த்துக்கலாம், இது செஞ்சால் இந்த மாதிரி வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்தியாவினுடைய தீவிரவாதம் குறையும். தவிர திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வேலைக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் ஆட்கள் இல்லைங்கிறாங்க. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ண வேண்டியது தான் நம்முடைய வேலை. மனிதவள நிர்வாகம்ங்கிறடைய வேலை இதுதான். எங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஆட்களுக்கு தகுந்த மாதிரி வேலைகளையும் வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்களையும் இணைத்து வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஆள் இல்லைன்னா அது என்றைக்குமே ஒத்துக்கிட்டதே கிடையாது. எத்தனையோ பேர் நலிந்தவர்கள் இருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் பல பேருக்கு பலவிதமான திறன்கள் இருக்குது. ஒரு ஊனம் இருக்கிறதுனால அவங்கள முழுமையாக உதாசீனப்படுத்துகிறோம். ஊனமுற்றவர்களில் அதிகமானவர் எதில் இருக்கான வறுமையின் பிடியில் தான் இருக்காங்க. இப்போ அவர்கள்லாம் ஒரு வேலை கிடைச்சா கூட அவங்க அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போகும். அவர்களுக்கெல்லாம் செய்யலாம் நம்ம. அதே மாதிரி இவங்க 3ஆம் பாலினர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து திறன் கொடுத்து வேலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய சமூக தொண்டு. இன்னொன்று சொல்லலாம், இவங்களெல்லாம் எப்படி வேலை கொடுக்க முடியும், நல்லா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் பல ஆய்வுகள் பல தொண்டு நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மை போன்ற சாதாரணம் என்று சொல்லிக்கொள்பவர்களை விட ஏதாவது ஒரு ஊனம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிக மிக திறமையாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஈடுகட்டுதல் இருக்குது பார்த்திங்கன்னா, காம்பன்சேஷன் அவங்களுக்கு அதிகம். உதாரணத்துக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த செக்கிங்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, கார்மெண்ட்டில் செக் பண்ணுவாங்க, அதை உடைகளில், அதெல்லாம் அருமையாக இருக்கும். நம்ம பண்ணுறதை விட ரொம்ப அழகாக அருமையாக செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது செவித்திறன் இல்லை அப்படின்னா அதிகமாக இது ஒலி இருக்கக்கூடிய இடத்துல இயல்பாக வேலை செய்ய முடியும் அவங்களால. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஊனம்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சலுகை மட்டும் அவங்களுடைய பலமாக கூட மாறலாம். இதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம என்ன பண்ண சமூக அளவில் இவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டால் இவ்வளவு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் படித்தவங்க இருக்காங்க, இவ்வளவு கல்வி நிலையங்கள் இருக்குது, வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இருக்குது, அதே மாதிரி மனித வளம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், பல அமைப்புகள், இப்போ நான் இருக்கும் ஐஏஎஸ்டிடி உள்பட பல அமைப்புகள் இருக்குது. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி உட்காந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதை செய்யலான்னு முடிவு பண்ணான்னா என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளில் வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தை ஒரு 50% கண்டிப்பாக குறைக்க முடியும். வேலைகளை உருவாக்குதல் ஒரு வேலை என்றால் அந்த வேலைக்கான ஆட்களை பணி அமர்த்துவது மிக மிக அவசியம். இப்போ 5 வருடங்கள் கழித்து ஒரு வேலை வருதுன்னா அது இன்றைக்கிலேருந்தே ஒருத்தரை நம்ம பிளான் பண்ணி உருவாக்கணும். அதை செய்வதற்கான கட்டுமானம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, நிதி இருக்குது, வேலைகளும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு செயல் திட்டம், பெரிய அளவில் எல்லாவற்றையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு செயல் திட்டம் அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் கல்வி அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து நடத்த வேண்டிய ஒரு மாபெரும், என்னை பொறுத்தவரைக்கும் சாதனையாக இதை செய்ய முடியும். நம்முடைய மாநிலம் எல்லாவற்றிலையும் முன்னிலை நம்ம கொண்டாடணும்னா செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் இங்குள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை பெறுதல்.